எந்த ஒரு நாடுமே தன்கிட்ட எவ்வளோ தங்கம் இருக்கோ அதை வச்சு தான் அவங்க வல்லரசு நாடு அப்படின்னு கணிக்கப்படுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லா நாடுகளுமே தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, போட்டி போட்டுட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக சைனா, ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் தன்கிட்ட இருக்கிற டாலரை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக, ஏன்னா டாலருடைய மதிப்பு இன்னும் வரும் காலத்தில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை, அன்சர்டனிட்டி இருக்குது. அதனால் அவங்க எல்லாமே தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி தங்கத்தில் போட தங்கத்துடைய டிமாண்டு ஜாஸ்தியாகுது. தங்கத்துடைய டிமாண்டு ஜாஸ்தி ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ரேட்டும் கூடுது. இருக்க நாளுக்கு நாள் இன்ஃப்ளேஷன் விலையேற்றம் எப்படி வந்துக்கிட்டே இருக்கோ, அதனால் சுரங்கத்திற்கு தேவையான, அதாவது அந்த தங்கத்தை ஒரு 20 கிலோமீட்டர் ஆழத்தில் போய் தான் எடுக்க முடியும். எடுத்துட்டு அதுவும் தங்கமாக பாறையாக கட்டியாக இருக்காது, மணலாக தான் இருக்கும். அதை எடுத்தோம்னா ஒரு லாரி மண் அளவுக்கு எடுத்து அதை சுத்தம் பண்ணி தங்கமாக கன்வெர்ட் பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு லாரி மண்ணில் 1லேருந்து 10 கிராம் கிடைக்கும் தங்கம். ஒரு டன் 2 டன் மண்ணில் 1 கிராம்லேருந்து 10 கிராம் அளவுக்கு தான் கிடைக்கும். அப்போ அதனுடைய செலவினங்கள், அந்த செலவினம் எப்படி ஆகும்னா அதிகமாகும். அது எல்லாமே தங்கத்தினுடைய விலையை நிர்ணயிக்கும். இந்த தங்கத்தினுடைய விலையை நிர்ணயிக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா LBMAன்னு சொல்லிட்டு, லண்டன் புல்லியன் மார்க்கெட்டர்ஸ் அசோசியேஷன் சொல்லிட்டு, அதில் நிறைய சுரங்க அதிபர்கள், ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், இவங்க எல்லாருமே அதில் மெம்பராக இருப்பாங்க. அப்படி மெம்பராக இருக்கப்போ அது தினமும் அந்த விலை நிர்ணயம் அங்கே நடக்கும். அந்த கட்டமைப்பில் தான் விலை நிர்ணயம். எவ்வளோ தங்கம் கிடைக்கிது, அந்த தங்கம் சந்தைக்கு எப்படி வருது, சந்தையில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, இந்த தங்கத்துக்கு உண்டான செலவினங்கள் எவ்வளோ, இதெல்லாம் பொறுத்து தான் தினமும் அங்கே ஃபிக்ஸ் ஆகும். அப்படி ஆகிறப்ப தான் அதனுடைய விலை உயர்ந்துகிட்டே இருக்கும்.